டைரக்டா மெக்கானிக் ஷெட் தான் எடுத்தது. உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. அது வந்து ஒரு 4 கதவு இருக்கு, ஒரு சின்ன வீடு, சின்ன செட்டு தான். அதை வந்து சும்மா இப்படி திறந்து பார்த்துட்டு இல்லப்பா யாரும் வாங்கப்பா போய் அந்த சிஸ்டம் எல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். நெவர். ரொம்ப பரபரப்பா போய் அங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. பிரேக் இன் பண்ணி அது வந்து கரெக்டா கொரியோகிராஃப் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஒரு ரூம்ல சிஸ்டம் இருக்கு, மேக்கப் சாமானுங்க இருக்கு, விக் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது வந்து விக்ரமோட அறை, நடிகர் சியான் விக்ரமோட அறைன்னு நீங்க நினைப்பீங்க. முற்றிலும் தவறு. இது வந்து அப்துல்லாவோட அறை. நீ வந்து அன்னியன் பார்த்ததுனால அப்படி சொல்ற. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஆமா, 2001 வந்துச்சுல. அப்படின்ட்டு இல்ல, அவருக்கு நிறைய கெட்டப்ஸ் போட பிடிக்குது இல்ல. ஜென்ரலாவே அவர் வீட்டுல அப்படிதான் இருப்பாரு. நீங்க விக்ரமா அப்படின்னு கேக்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, பயங்கரமான சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி ஹீட் லெஜரா வாழ்ந்திருக்காரு. இப்போ சிஸ்டம்லாம் இருக்கு, ஓபன் பண்ணி பாக்குறாங்க. யூசுவலான ஸ்டஃப் தான். யூசுவலா இவர் பேப்பர்லாம் இருக்குல்ல, சிட்டிசன்ல எழுதிருப்பார்ல, இதோட சாஃப்ட் காப்பி இருக்கு. அந்த சாஃப்ட் காப்பி இருந்த உடனே கன்ஃபார்மா இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 2000ல பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு சம மேட்டர்னா, ஒரு தடவை அவங்க பிளான் பண்ணுவாங்கல்ல, இது மாதிரி இவரை தூக்கலாம் இவரை தூக்கலான்ட்டு. அதை வந்து அந்த மேக்கப் பண்றதுக்கான மிரர் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி உட்காந்து விக்கெல்லாம் இருக்கும். அது ஆக்சுவலா நார்மலா ஒரு மேக்கப் ரூம். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்னும் பயம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப மோசமானவங்க போல. ஆக்சுவலா அவர் டிஜிபியை தூக்க போற சீனை சமயம் இன்டர்கட் பண்ணிருப்பாங்க. இன்டர்கட் பண்ணி அந்த மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல தான் அவரை காட்டுவாங்க. ஆமா, அது சூப்பரா இருந்தது. ப்ராப்பர் விஜிலன்டி படத்துல ஷாட் அது. டிஜிபி இருக்காருல்ல, டிஜிபியை தூக்கும் போது அவரும் ஒரு எம்எல்ஏ கெட்டப்ல வருவார். தைராய்டு இருக்க ஒரு எம்எல்ஏ, குளித்தலை, அவர் பேர் குளித்தலை. அங்கேயும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர ஒரு ஆள் தான் யாரு, நம்ம இடிதாங்கி வருவார். உள்ள போய் திருப்பியும் சிட்டிசன் அத்திப்பட்டி அப்படின்ற ரெஃபரன்ஸ் சொன்னோன்னா படபடப்பு, பிபி ஷூட் அவுட் ஆகுது, தூக்கிட்டு போய். எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஹே விக்ரம் ஏற்படுது, அது மாதிரி அஜித்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்துல்லாவுக்கு ஒரு பயங்கரமான பேரை வாழ வச்சுக்கிட்டே. ஆமா, அதுல ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. 3ஆவதுலயும் கடத்திடுறாங்க.